வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மண்டக்கோளாறான வேலை பார்த்து கண்டவானு மெண்டல் தரமான வேலையால உண்ட வாங்கின முரட்டு முட்டாள்களோட சிறப்பு சம்பவங்களை தான் ஆகச்சிறந்த ஆகாவளிகளை தேர்ந்தெடுத்து அதுல ஏகப்பட்ட ஏலியன் ரக மூளைகளோட வேலை பார்த்த நட்டு கலண்ட புத்திசாலிகளையும் அறிவிலியான அதிமேதாவிகளையும் அள்ளி போட்டு வந்திருக்கோம். அதை போட்டு காட்டுறது முக்கியங்கிறதுனால ஏறிட்டா ஏறி எடுத்தவருக்கு ஏகப்பட்ட சிக்கலு. இளநீ என்ன விட்டுற? கண்ணை வஞ்சிட்டோ இளநீ தாம்ல வெட்டுறேன். செத்த மூதி பாத்துல இப்பதான் செத்த மூதி பாக்கலையால. அதெல்லாம் அர்னால்டுக்கே தெரியாத ஒர்க் அவுட். மண்டகாசனா, பித்து சூளா, உக்கராசனாவை இப்படி இப்படி தினமும் காலை 10 நிமிஷம் பண்ணால் பலன் கிடைக்குமா குரு? 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். மகான் குரு. எல்லாராலையும் அதை பண்ண முடியாதுல்ல. தப்பிச்சு போறதுக்கெல்லாம் தனி தகுதி வேணுமடா. டேய் சொல்லி குடுறா. இடுப்ப வளைச்சு குண்டலத்தை நெளிச்சு வாழ இழுக்கணும். வரட்டா? டேய் ப்ளீஸ் ஐயோ போறானே. டேய் எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி குடுறா. கத்துக்கிற ஆர்வம் அவருக்கு பணத்திமுரு. பேக்கர் பாய்ஸ், நடந்தே எல்லா இடத்துக்கு போறீங்களே, அசிங்கமா இல்ல? கார்லயே போவேன்டா நானு. பெட்ரோல் விலை ஓவர் மாப்ள. பெட்ரோல்னா என்ன? ஆணவத்தோட அடி எடுத்து வைப்பார். பாட்டி ஆண்டிக்கு புரியல. என்னடா இது தொரை? ஏமா உன் கண்ணை தொற. வண்டி பின்னாடி நிக்குது. அங்க இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நல்ல சாவு வருமா? ஒண்ணும் இல்ல, அவரு ஆத்தர் மார்கன்னு, இவரு ஜான் மானஸ்தன்னு. வழி விடுறியா வண்டியை விடவா? வண்டியை தூக்கி உன் கடமையில விடவா? முடியாத போர். அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிருக்காருல. எங்களுக்கு தெரியாதா சைக்கிளை எப்படி ஓட்டணும்னு? தலைகீழா வச்சு படிச்சிருக்காரு. யாராண்டையாவது கேட்கணும் எப்படி ஓட்டணும்னு. அண்ணன் புள்ளையை ஏமாத்தி பூவா ஊட்டினாரு. மேல் மாடியில ஓபன் பண்ணுங்க. முழிங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்களா? கடிச்சுக்க ஈஸியா வேலையை முடிப்பா உங்க அப்பன். இதெல்லாம் மனுஷன் திம்மானா? அடுத்த வாய பால்கனில ஓபன் பண்ணுங்க. உலகம் தெரியாத மனுஷனா இருக்கார். அது அரசாங்க முயற்சி. கூப்பிட்ட உடனே வருமா? ஆமாப்பா. இங்க எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். ஆம்புலன்ஸ் இங்க எமர்ஜென்சி. இன்னொரு ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். ஆழ்கடலே அவரை கண்டு நடுங்கும். ஆளே அவன் ஒரு மார்க்கமா இருக்கான். ஆளு என்னடா சொல்ற? ஆழ்கடல்ல அவர் நடுங்குவாரு. குழந்தைக்கு கருணை இருக்கும்ல. அப்பா இந்த மீனை காப்பாத்தணும்பா. குழந்தையும் கடவுளும் ஒண்ணியா? கடவுளே இல்லையா? நல்ல வேலை தண்ணீர விழுந்தா செத்துருக்கும். பங்காளி பாத்தடி பிங்கு உழுகணும். அதுவுமா அவர் பயிற்சி கொடுத்தாரு. டவுலுண்டு தகர டப்பா பாரு, போய் எடுத்துட்டு வந்து சேரு. அப்படியே உட்கார்ந்தா மெண்டல் பைய வந்துருவான்ல. சுதந்திரம் கண்டிப்பா வந்துருவான். குறையறாம குடிங்க. அடடே, நுரை இல்லாம கோலை ஊத்தி நிறைய சேவை பண்றீங்க போலயே. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம். நாங்க அன்பளிப்பெல்லாம் எதிர்பார்க்கல. அன்பளிப்பா? அடியனுக்கு ஒரு அரைக்கப்ப ஊத்துமா தானம் தருவாங்கன்னா டம்ளரோட தெரியுது. அட பிசினாரி. நுர வராம நரம்ப கண்ணை கட்டி இருந்தாலும் இலக்க மறக்க மாட்டார் அவரு. கோல்டு மெடலை போட்டு விடுறா ஒலிம்பிக்க. ஊசி கூட போட முடியாது. முடிஞ்சா நுழைஞ்சுக்க எக்ஸ்பிரஸ் வந்து விட்டது. முடிஞ்சா நுழைஞ்சுக்க. அடுத்த வண்டிக்கு போயிடுவான். அடுத்த வண்டி முழுசா நுழைஞ்சுக்க எக்ஸ்பிரஸ் 3 நிமிடத்தில் வந்தடையும். அங்க தாயும் செய்யும் துயில் கொள்ள, அம்மியார் மூஞ்சில பூசிக்கொள்ள, அகிலம் உள்ளவரை எங்க அம்மா புகழே நலச்சிருக்கும். பாஷ போராட்டம். மிஸ்டர் கத்துக்குட்டி, கடை போர்ட்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே சார். கமான், நான் போய் கடன் சொல்லி டீ குடிச்சிட்டு வந்தேன். பயங்கரமான போர்டா இருக்கே. காரோட பவர்ஃபுல்லான இன்ஜினை பத்தி போர்ட்ல எழுதி பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்ஜினையே போர்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். என்ன சொல்றீங்க? ஐயா காப்பாத்துங்க ஐயா. நைஸ் வொர்க். தேங்க் யூ சார். அவரை திருத்திக்கிட்டு இருக்க 34 மார்க்கா இந்த வண்டி பெயிலு. பங்காளி ஊத்திக்கிட்டு கடிச்சுக்குனே ஊத்திக்கலாம். தக்காளி காத்தடிக்குது கை தவறி கொண்டையில அடிக்குது. தரத்தவே முடியாது. அவருக்கு சுருக்குன்னு வந்துரும். அடிங்க வெடுக்கு ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்கல. அவரு மவனுக்காக வேண்டாரு. என் பையன் எப்படியாவது உருப்பிட்டு முன்னேறி மேல போயிடணும் ஆண்டவா. அதெல்லாம் முன்னேறிடலாம். முக்கு கடையில மொட்லி வாங்கணும், ஒரு 10 ரூபா கொடுப்பான். உருப்படாதுன்னு தெரியும். பரவாயில்ல பறந்தாதானே. அங்க எல்லாரும் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்க. எவ்வளவு சார்? 250 சார். எடுத்துக்கிறேன். தக்காளி இன்னைக்கு உன் மண்டையில மைதா மாவு பிணையல. வேற என்ன இருக்கு? கொட்டை நீக்கிய குதிரை வாலி கசாயம் இருக்கு. தொண்டையில படாமல் ஒடுக்குன்னு குடிக்கிறீங்களா? எனக்கு காய் எடுக்கப்பட்ட கட்லா மீனோட செவில்ல செஞ்ச சூப்பு வேணும்.
செஞ்சிருவோம் சார். பெல்லு கட்டலைனா செஞ்சே போடுவோம் சார். படிச்ச பொண்ணு இல்ல, பயன் ஒண்ணும் இல்ல. சகதி இருந்தாலும் சாதனை பண்ணுவான். யாருகிட்ட காலை வரும் சரி சகதி. அவருக்கு மனம் நெகிழ்ந்து போச்சு. இல்லாதவங்களுக்கு கண்மூடித்தனமா உதவுறீங்களே, உங்க அன்பு அல்டிமேட். பரவாயில்லைங்க, அதுவும் சூடா சமைச்சு சர்வ் பண்றீங்க பாருங்க, தட் இஸ் டாப் நாச். பரவாயில்லைங்க. உங்க அன்புக்கு கைமாறு என்ன? அட, காலையில எல்லாம் உழுக வேணாம் சார். நான் குழம்பு கரண்டி எடுக்கிறதுக்கு கொடுத்தங்க. அவனை தடுக்கிறதுக்கு இது போதுமா? எஸ் பாஸ். மண்டை நுழையிற அளவுக்கு கேப் இருக்கு. அவன் உருண்டை மண்டையன் பாஸ், இது சதுர மண்டையனு காணுது. வெரி குட். நம்ம பிடிக்க வேண்டியது யார? சதுர மண்டையன பாஸ். விளங்கும். விளங்கல பாஸ். அவருக்கு சட்ட ரீதியா பிரச்சனை. ஹலோ ஆளு. சொல்றா பாலு. ஆளு ஒரு சட்ட சிக்கல் ஆயிப்போச்சு. ஏன்றா ஜட்டியா போட்டுட்டு சாவிய வீட்டுல விட்டேன். அவளை கேரம் பிடிச்சவன இப்ப முட்டின்னு வருது, முடியல. அது நாளைக்கு போடாத. பசங்கோ கதவை தட்டுறாங்கோ, சீக்கிரமா. சொல்லி தருவேன், ஆனா சொரிஞ்சுக்கிட்டே கேட்கணும். கை வைக்கிறானா கன்ஃபார்ம் காதல் தான். இப்ப மேக்ஸ் சொல்லித்தரேன், அப்புறமா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியா? கையை எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த நினைவுகள். ஒரு நிமிஷம், இடது கை அங்க இருக்கு. அப்ப என் சொல்றல என்ன இருக்கு? வாத்தியாரு நண்பு இருக்கு. ஐயோ பல்ல விளக்காத பொண்ணுங்க. பாவம் தலப்பாவும் பச்சையா போச்சு. சிங்கையா சிங்க் ஆகிட்டாரு. இந்த பிரச்சனையை குறித்து கூர்ந்து ஆலோசிக்கும் போது உத்தியை கத்தியாக மாத்தி நெத்தி குத்திர போதுங்க ஐயா. அவங்க பல தாளத்தோட வந்தாங்க. திருவிழாக்கு பெரிய டொனேஷன் வாங்கிட வேண்டியதுதான். என்னங்க மாமு? போயா, பெரிய கேட்டாருக்கு கொடுப்பாப்ல. அந்த பக்கம் ஒரே தாளம் தான் கேட்டுச்சு. ஓடுங்க ஓடுங்க. ஐயா கம்பீர போகுது கமான். அவரு செஞ்ச பாவம் அவரையே வீரனை நெஞ்சல சுடணும்டா. வெண் சுருட்டு பின்னாடி சுட்டுருச்சு. அன்னைக்கு ஸ்கூல்ல விளையாட்டு நாள். இன்னைக்கு டென்னிஸ் ஒரே பண்ணுதான்டா. ஆமாண்டா. டேய் அவனை பாடுறா. கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன்டா பேட்டை. அடே கூப்பிட்ட, இது கொசு அடிக்கிறது. கொசுவும் டென்னிஸ் விளையாடுமா என்ன? கிளவரு கிளம்பி இருக்காரு. அதாகப்பட்டது ஊர் ஜனங்களே, ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை வல்லம் வருது. எங்க வருது? பின்னாடி. குசும்புக்காரரு. அங்க புடிச்சிட்டாங்க. சட்டவிரோதமா மீன் திருடினதுக்காக. சார் நான் ஒன்னும் பண்ணல, என் மேல எந்த தப்பு இல்ல, நம்புங்க சார். ஆமா சார், மீசால மீன் முள்ள மாட்டி இருந்தது. உள்ள போறது உறுதிதான் போலயே. ஜாமீன் கூட கிடைக்காது. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எப்படித்தான் முந்தா நேத்து என்ன ஏமாத்திட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இடி விழுந்துருச்சு. கவலைப்படாதீங்க, இப்ப அவ கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அந்த கடையில கஸ்டமரை நம்புவாங்க. எவ்வளவுங்க? 84. எண்ணி பாலு. மேடம் ஒரு நிமிஷம். 40, 69, 73, 80, 82, 83. அதையே என்ற 50 காசு குறையுது. முட்டாய் கொடுத்துருங்க.